சாரி நிஷா, ஐ எம் லேட். லேட்டா இல்லை ஃப்ளாட்டா? ஹெவி ட்ரிங்க்ஸ் போல நைட்டு? லைட்டாக சார் ஆர்டர் சார். ஆர்டர் வந்தோடனே கரெக்டாக ஆர்டர் பண்ண வந்துடுவானுங்களே. எஸ், 2 black currant. ஓகே நான் சொன்ன மாதிரி. ஓகே மேடம். பயப்படாத, பில்லு நான் பே பண்ணிக்கிறேன். பா, டு யூ ஃபீல் எனி சேஞ்சஸ் nowadays? இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் தெரியல எக்ஸப்ட் அவர் ட்ரெஸ்ஸஸ். ஆனால் எனக்கு தெரியுது. நான் எப்போ கூப்பிட்டாலும் 5 minutes எனக்கு முன்னாடி நீ எங்கே இருந்தாலும் வந்து நிற்ப. இப்போ 50 minutes ஆகுது. நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இப்போ நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி விடு. இப்போ நம்ம ஸ்டடீஸ் முடிய போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? நான் ஒரு பிளானும் பண்ணல. நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக பூனே போறேன். நீயும் வரணும். நான் ஜாயின் பண்ற அதே காலேஜ்ல நீயும் ஜாயின் பண்ணணும். ஏன்? வேற யாரும் இன்னொரு 2 வருஷம் என்னை ஃபாலோ பண்ண நான் விரும்பல. ஸோ மேம் யார் ஆர்டர்? இனிமே நீ என்னை ஓரக்கனால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாவே பார்த்துக்கலாம். இனி நீயே சொன்னாலும் நான் உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன். டேய் மச்சி, கொஞ்சம் தினேஷ் இருந்தா கூப்பிட்றா. இதோ வர சொல்றேன்டா. டா டேய் மச்சி, கொஞ்சம் சீக்கிரம் வெளில வாடா, ஒரு முக்கியமான மேட்ரு. இருடா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பரவாயில்ல வாடா, சீக்கிரம் வாடா. இருண்டா. என்னடா காலையிலே உன் கூட ரோதனையா இருக்கு? என்னதான்டா வேணும் உனக்கு? காலையிலேருந்து ஆளை வேற காணோம், ப்ராக்டிஸும் வரல, மூஞ்சில வேற பல இருக்கு. என்னடா மச்சி நிஷா இல்ல? ஆமாம், கூப்பிட்டா மச்சி. காலையிலே போயிட்டு வரலடா. ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்பியா? நான் வெளியே வெயிலில் வெயிட் பண்ணி திரும்பி அங்கேருந்து டான்ஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிருப்பா. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து உனக்கு வயிறு நல்லா எரிஞ்சிருக்குமே. எரிஞ்சிட்டு அங்கேருந்து அஸ்வின் என்னை வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டிருப்பா. திரும்பி நீ வைக்கமே இல்லாமல் சிரிச்சிட்டு யா ஐ வில் ட்ராப் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுருப்பேன். ஒரு நிமிஷம் வச்சு இதுவே நீ ஷேர் ஆட்டக்காரனா வச்சுக்கோ, 20 ரூபா சம்பாதிச்சிருப்பேன். எவ்வளோ? 20 ரூபா சம்பாதிச்சிருப்பேன். மச்சான் நம்ம எவ்வளோ சொன்னோம் கேட்டானா? திரும்பி அந்த நிஷா பின்னாடி போய் சுற்றிட்டு வந்திருக்கான் அவன். மச்சான் ரொம்ப ஓட்டாத மச்சான், முன்னாடி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. லவ் சொல்லிட்டா மச்சி. டேய் பண்ணி என்னடா பிரயோஜனம்? 3 வருஷம் அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். அவன் உன்னை மதிக்க கூட இல்லை. நிழல் கூட நைட்டு மறைஞ்சிரும். ஆனா நீ அச்சு டாக்கு மாதிரி பின்னாடி சுத்தினே இருந்த. என்ன பிரயோஜனம்? பவ்வு தானே. இங்க பாரு மச்சான், டேய் எப்படி இருக்கு பாரு. பாரு டேய் டேய் பாரா, இங்க பாரு இங்க பாரு, பார்த்துட்டே இரு. சூப்பரா. மச்சான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இதுக்கு ட்ரீட் வச்சே ஆகணும். சரியா? ட்ரீட் வச்சே ஆகணும். என்ன சொல்ற சொல்லு மச்சான். நிஷாவே ஓகே சொல்லிட்டேன் மச்சான். அப்புறம் நான் வைக்கிறேன் மச்சான். டேய் நீ விஜய், பிரசாந்த், முரளி, கார்த்தி 4 பேரும் கூப்பிடணும். என்ன ஓகே தானே? மச்சான் பிரீத்தி நல்லா கட்டையா இருப்பால. நீ பிரீத்தியை கூப்பிட்டா அனிதா கூப்பிடு. மச்சி மச்சி எதுக்குடா பொண்ணுங்களா, நம்ம பசங்களே போதும்டா. டேய் மாமா, உனக்கு மட்டும் ஓகே ஆச்சு நீ போயிடுவேன். அப்ப நாங்கள என்ன மணி ஆயிட்டு போறது? வேற சொல்றேன் மச்சான். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். டேய் நீ கொடுத்த நம்பர்ல ஒருத்தரோட விடாத, எல்லாரும் ஃபோன் பண்ணி வரவே. சரி மச்சான். மச்சான் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லிடுறோம். கிளம்புறோம். சரி ஓகேடா. ஹலோ ஹலோ மா, சொல்லுடா. ஒரு 10,000 தேவைப்படுதுமா. இது 10,000 ரூபாவா? இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்கு. என்னடா திடீர்னு ப்ராஜெக்ட்ன்ற? எனக்கு ஏற்கனவே தெரியும், இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. என்னடா விளையாடுறியா ப்ராஜெக்ட்னு? என்கிட்ட இல்ல போ. இன்னைக்குள்ள கட்டி ஆகணுமா? டேய்
உங்க அப்பா வேற வெளியூர் போயிருக்காருடா. நான் யார்கிட்ட போய் கேக்குறது? நைட்டு தான் வராரு அவரும். வேற ஏதாவது ரெடி பண்ண முடியுமாமா? வேற உங்க அப்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யாவுக்கு தான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும் காசு கொடுத்துட்டு போனாரு. அவர்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். அப்ப நீ ஒன்று பண்ணு, சொல்லு. அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு, சரிடா. நான் போய் வாங்கிக்கிறேன். ஆ. ஓகே பாய்மா. மச்சா எல்லாத்தையும் சொல்லிடு. வண்டியில் மச்சா மச்சா ஒரு ஏண்டா? இவங்க எங்கடா? மச்சான் நானே ஹாப்பி மூட்ல இருக்கேன், என்னை ஃபைட் மூட்ல மாத்திராத, நடங்காலம் ஆயிரும். சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சுங்க. வீடு வேற. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நடந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் 3 வருஷமா பேசாமல் இருக்கீங்க பாரு. சின்ன பிள்ளைத்தனமா இல்லை நீ பண்ணுறது. வாடா போய் பேசலாம். மச்சான் என்ன கேட்டது? சொல்லுங்க, என்ன என்ன பிரச்சனை? திரும்ப வம்புக்கு வந்திருக்கீங்களா? பாஸ் என்ன சவுண்டு? இந்த பழைய சீன்லாம் வேணாம், வாங்க தம் போட்டே பேசுவோம். உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இரு மச்சான் பேசிட்டு வந்துரு. என்னடா ஆளு அனுப்பாம தனியா வந்திருக்க? மச்சான் நான் அடிதடி பண்ண வரல, உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்னை சுற்றி யாரும் இல்லை, ஆனால் உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு பயம் இல்லை. பத்திரிக்கை உனக்கு தான்டா. என்ன விஷயம்? நிஷா ஓகே சொல்லிட்டா. இன்னைக்கு ட்ரீட்டு. எனக்கு மனசு கேட்கல, ஆனால் நீயும் வர. நீ என்னடா வைக்கிறது? நான் வைக்கிறேன்டா ட்ரீட்டு. இதுல என்னடா இருக்கு? என்ன மச்சான் உனக்கு செட் ஆயிச்சா? ஃபிகர் செட் ஆயிச்சா? 3 வருஷம் கழிச்சு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசிட்டான். அது நீதான்டா. அவனை பொட்டியாடா போடுறதுக்கு? என் உயிர் நண்பன் உங்களை மாதிரி. என்னக்கா எங்க கிளம்புற போல இருக்கு? ஆமாண்டா, ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் ஊருக்கு போறேன். என்னக்கா மீட்டிங்கு? ஒரு கிளைண்ட் மீட்டிங்டா. அந்த மேனேஜர் லூசுப்பா இப்பதான் சொன்னான் 2:30க்கு ஃப்ளைட்டா. அதான் அர்ஜென்ட்டா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்பவே மணி வேற 12 ஆயிடுச்சு. எந்த ஊருக்கா போற? மும்பை. மும்பையா? உனக்கு எதுக்குடா ஷாக்கு? ஏன், என்ன விஷயம்? இல்லக்கா நானும் மும்பை தான்க்கா போறேன். எப்ப? நெக்ஸ்ட் வீக்கா. எதுக்கு? மும்பைல இன்டர்வியூ ஒன்று இருக்கு, அதுல செலக்ட் ஆயிட்டேன்னா 55,000 ரூபாய் சேலரிக்கா. எப்படி போவ? எல்லாம் உன் கையில தான்க்கா இருக்கு. என் கையில என்னடா இருக்கு? வெறும் சாரி தான் இருக்கு. இல்லக்கா ஒரு 10,000 ரூபாய் வேணும். இப்பவே கொடுத்தனா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துருவேன். என்னடா என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அது எப்படி உனக்கு மட்டும் திடீர்னு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், திடீர்னு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், திடீர்னு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்? உனக்கு மட்டும் எல்லாமே திடீர்னு வருமா? திடீர்னு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சொல்லிட்டாங்கக்கா. அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? என்னதானே நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? போன மாசம் உன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு 10,000 வாங்கிட்டு போனேன். அதுக்கு முந்தின மாச கடைசியில பைக் சர்வீஸ் அதுக்கு 10,000 வாங்கிட்டு போனேன். இப்படியே மாசம் 10,000 வாங்கிட்டு போனா நான் எங்க போவேன்? நான் வேலை செய்யறது பேங்க்ல தான். ஒன்னும் பேங்க் என்னோடது கிடையாது. கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோடா. என்னக்கா சாந்தின்னு பேரை வச்சுட்டு இப்படி திட்டுறியக்கா? நீங்களே சொல்லுங்க, இதுவே அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி கெஞ்ச விட்டுருப்பாங்களா? கேட்ட உடனே கொடுத்துருப்பாங்களா? இந்த ஒரே டைலாக் சொல்லி என்ன எவ்வளவு நாள் தான் ஏமாத்த போறியோ? சரி போ, ஹேண்ட்பேக்ல ஏடிஎம் கார்டு இருக்கு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்க்கா. நீ கவலையே படாதுக்கா. உன் கல்யாணத்துக்கு நான் பவுனா செஞ்சு போட்டுறேன்க்கா. ஹே, ஒரு நிமிஷம். இந்த சாரி எனக்கு நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும்க்கா. எந்த ஏடிஎம் கார்டுக்கா எடுக்கிறது? எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோ. டேய் 10,000 ரூபாய் தான் எடுக்கணும், அதுக்கு மேல 10 ரூபாய் எடுக்க கூடாது. அப்புறம் கொன்னே போட்டுருவேன். இதுவே கடைசியா இருக்கட்டும்டா. ஓகேக்கா.
எப்பக்கா வருவ? 2 டேஸ் ஆகும். 2 டேஸா? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருக்கா. சரி சரி. நான் வேணா ட்ராப் பண்ணுவாக்கா? ஒண்ணு வேணாம், எனக்கு ஆபீஸ்ல இருந்து கேப் வருது, நீ கிளம்பு. சரிக்கா, பார்த்து போயிட்டு வா. டேய் ஹெல்மெட் எங்க? பைக்ல இருக்குக்கா. டேய் சீக்கிரம் போடா, அதுவும் காணாம போயிடுச்சு, என்கிட்ட வந்து 1000 ரூபாய் கேப்ப. போடா. நான் பாத்துக்கிறேன்க்கா. என்னக்கா நீ? இங்க பாரு, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு. ஓகேக்கா, பாய்க்கா. பை பை. ஹாய்டி. ஏய் நீங்களும் உட்கார கூடாது. எந்திரி எந்திரி எந்திரி. வெளிய போ. சொன்னா கேளு போ. முதல்ல காசு குடுறி, நான் கிளம்புறேன். ஐயோ சொன்னா கேளுடா, கிளம்புடா. நீங்களாம் வரக்கூடாது. காசு குடுறி, நான் கிளம்புறேன். பில். எதுக்குடி 4000? அதுவா? பெடிக்யூர், மெனிக்யூர், கோல்ட் ஃபேஷியல், பாடி மசாஜ், வேக்சிங். போதும் 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 போதும். அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? பண்ணாங்க. காசு கொடுக்க சொன்னாங்களா? சொன்னாங்க. இதுவே 4000 ஆச்சு. உண்மையை சொல்லிட்டு காசு இருக்கா இல்லையா? ஏய் உண்மையை சொல்லி தான் பைசா வாங்கியிருக்கேன். உன்ன மாதிரி போய் சொல்லி வாங்கல. ஆமா ஏதோ 10,000 கேட்டியாமே, அதுவும் ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி 10,000 கேட்டியாமே. இரு இரு, உன் ஃப்ரெண்ட் அர்ஜுனுக்கு கால் பண்ணி கேட்குறேன். கேளு கேளு கேளு. நானும் அம்மா கிட்ட சொல்றேன், நீ அர்ஜுன் கிட்ட ஃபோன் பேசுறேன்னு. பிரதர் காசு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப இந்தாங்க. ஏடி, நான் பாட்டு கேட்டிருக்கேன், நீ அங்கே கொடுத்துட்டு இருக்க. என்னடி உன்ன தாண்டி போனை நோண்டிட்டு இருக்க? பிரதர் உன் போன் எடுத்து பாரு. ஏய், உனக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சிருக்கணும், ஐஸ்வர்யா லட்சுமின்னு பேர் வச்சிருக்கணும். அஸ்வின் அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லு, உனக்கு எதுக்கு 10,000? அதை சொன்னா நீ ஹீரோயின் ஆடுவ, அம்மா வில்லி ஆயிடுவாங்க. அஸ்வின் அஸ்வின் ஒரு நிமிஷம் நில்லுடா. போற வழியில என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறா. ஒரு சில விஷயத்த நான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் பண்ண மாட்டேன். அஸ்வின் அஸ்வின் ஐயோ அஸ்வின். போச்சு. எப்போ போல கால் டாக்ஸி. ஹலோ
வேற ஹலோ ஹலோ ஆ அஸ்வின் அஸ்வின் ஐஸ்வர்யா பேசுறேன்டா. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ எங்க இருக்க அஸ்வின்? ப்ளீஸ், எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. ராயப்பேட்டை வீட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். ப்ளீஸ் அஸ்வின், சீக்கிரமா வா. இரு வரண்டி. ஏய் மச்சி, ஏய் அப்பாக்கு ஆக்சிடென்ட். ஏய் வாடா, சீக்கிரம் வாடா. ஏய் எந்திரா. அஸ்வின், அப்பா, அஸ்வின், அப்பாக்கு என்னடி ஆச்சு? அஸ்வின், அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அம்மா எங்க? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்ச உடனே அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அட்மிட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் ஏதாவது டாக்டர் கிட்ட கேளு. டாக்டர் வேற ஏதாவது சொல்றாங்க. எனக்கு பயமா. அஸ்வின், டாக்டர். அப்பாக்கு என்னாச்சு டாக்டர்? ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் ரொம்ப ரேர். எங்ககிட்ட ஸ்டாக் இல்லை. வெளியே சொல்லியிருக்கோம். பட் ஆனால் அது வரைக்கும் கிரிட்டிக்கல் கண்டிஷன். தாங்க வரா தெரியல. டாக்டர் என் பிளட் எடுத்துக்கோங்க டாக்டர். ஏபி நெகட்டிவா? சரி வாங்க. அஸ்வின், மச்சான் பாத்துக்கூடா. சரிடா, உட்காருமா. பார்த்துக்கலாம். டேய் டேய் டேய், என்னடா எங்கடா அஸ்வின் யாரையுமே காணோம்? அப்பாக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போனான்டா. என்னது அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னடா இப்போ சொல்ற? கிளம்புடா, வாடா போலாம், வாடா. டாக்டர், டாக்டர், அப்பா எப்படி இருக்காரு? அஸ்வின், அது அது ஒன்றும் உங்க பிரச்சனை அண்ணனோட இல்லையே. பிளட்ல ஆல்கஹால் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அந்த பிளட் யூஸ் பண்ண முடியாது. யுவர் ஃபாதர் இஸ் நோ மோர். சாரி.
ஆ.